முள்ளங்கியில எப்பயும் சாம்பார் செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி தேங்காய் பால் ஊத்தி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க. இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. பழைய புளியா இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஒரு முள்ளங்கி எடுத்துக்கேங்க, கொஞ்சம் பெருசா. தோல் சீவிட்டு சின்ன சின்னதா வெட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோல் சீவ வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தோலோடவே வெட்டி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ஆப்ஷனல், தக்காளி இல்லாம கூட செய்யலாம். முள்ளங்கி நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா வெட்டி வச்சிருக்கேங்க. இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, கொஞ்சமா வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் சேர்த்தா போதும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூட உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு என்கிட்ட இல்ல. இப்போ சின்ன வெங்காயமும் காயும் ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் காயும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதுலயே காய் பாதி வெந்துரும். அடுத்தது நம்ம தக்காளி சேர்க்கிறோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு நல்லா உருவம் தெரியாத மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நல்லா ஒரு ஸ்பூன் நிறைச்சு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் நிறைச்சு சாம்பார் தூள், அதே ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் பெரிய டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தூள் எல்லாம். இப்ப இது கூட நான் ஊற வச்ச புளி ஒரு 2-3 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல தண்ணி வேண்டாங்க, இந்த அளவு போதும். கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எனக்கு கடைசியில கொஞ்சம் உப்பு பத்தாம இருந்தது, ஒரு 1/4 ஸ்பூன் கடைசியில சேர்த்தேன். ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பொடி எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகும். கொதிக்கிறதுக்குள்ள நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பால் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒன்னாதான் ஊத்தி வச்சிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் இருக்குங்க. இப்போ இது பாருங்க, நல்லா கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. அதனால இதை நல்லா கொஞ்சம் திக்கா கிரேவி மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊத்தணும். இப்ப தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு 2 கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணும்போது குழம்போட திக்னஸ் கரெக்டா இருக்குங்க. தேங்காய் பால் ஊத்துறதுக்கு முன்னாடி குழம்பு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இதுவும் ஊத்தும் போது ரொம்ப தண்ணியாயிரும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். தேங்காய் பால் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா ஒரு மாதிரி எண்ணெய் வாசம் அடிக்கும், நல்லாவும் இருக்காதுங்க. அதனால ஒரு கொதி வந்தாச்சு. இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ண போறேன். புளிக்குழம்புக்கு எப்பவுமே நம்ம வெல்லம் சேர்க்கறது தான். அதனால நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு கரும்பு சக்கரை சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பரா சூட் ஆகுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.